वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 68 जटायुः संस्कारः जटायुसंस्कारम् अष्टषष्टितमः सर्गः 68वद् सर्गम् जटायुसंस्कारः जटायुसंस्कारम् रामः सम्प्रेक्ष्ये तं गृध्रं भुवि रौद्रेण पातितं सौमित्रिं मित्रसम्पन्नम् इदं वचनमब्रवीत्। रामः श्रीराम रौद्रेण कुडियनाल भुवि तரையில் பாதித்தம் வீழ்த்தப்பட்டு கிடக்கின்றவரும் மித்திர சம்பன்னம் தோழருக்கு உயிரை கொடுத்து உதவி புரிந்தவருமான தம் ருத்ரம் அந்த கழுகை சம்பிரேக்ஷ்ய கண்குளிரக் கட்டாட்சித்தருளி சௌமித்ரிம் லக்ஷ்மணரை பார்த்து இதம் பின்வரும் வச்சனம் சொல்லை அப்ரவீத் மொழிந்தார். ஸ்ரீராமர் கொடியனால் தரையில் வீழ்த்தப்பட்டு கிடக்கின்றவரும் தோழருக்கு உயிரை கொடுத்து உதவி புரிந்தவருமான அந்த கழுகை கண்குளிர கட்டாட்சித்து அருளி லக்ஷ்மணரை பார்த்து பின்வரும் சொல்லை மொழிந்தார். மமாயம் நூனமர்த்தேஷு யதமானோ விஹங்கமஹ ராக்ஷசேன ஹதசங்க்யே பிராணாம் ஸ்த்யஜதி துஸ்த்யஜான். அயம் இந்த விஹங்கமஹ கழுகு மம எனது அர்த்தேஷு கைங்கரியங்களில் யதமானக ஒரு பட்ட மனமுற்றதாய் சங்கே போரில் ராட்சசேன அரக்கனால் ஹதஹ குற்றுயிராய் புடைக்கப்பட்டதாய் துஸ்த்யஜான் யாவருக்கும் விட மனம் வராததாய பிராணான் உயிரை நூனம் இதோ தியஜதி விடப்போகிறது. இந்த கழுகு எனது கைங்கரியங்களில் ஒரு பட்ட மனமுற்றதாய் போரில் அரக்கனால் குற்றுயிராய் புடைக்கப்பட்டதாய் யாவருக்கும் விட மனம் வராததாகிய உயிரை இதோ விடப்போகிறது. அயமஸ்யே ஷரீரேஸ்மின் பிராணோ லக்ஷ்மண வித்யதே तथा हि स्वराहीनोऽयं विक्लभः समुदीक्षते. லக்ஷ்மணாஸ்யே இதனுடைய அஸ்மின் இந்த ஷரீரே உடலில் அயம் பிராணக இந்த எல்லாம் ஒடுங்கிய உயிர் ஒன்று மாத்திரம் வித்யதே இருக்கிறது. ததாயே ஆகையால் தான் அயம் இது ஸ்வரஹீனகா குரல் விழுந்து விக்லபகா தடுமாற்றமுற்று சமுதீக்ஷத்தே விழித்து விழித்து பார்க்கிறது. லக்ஷ்மணா இதனுடைய இந்த உடலில் இந்த எல்லாம் ஒடுங்கிய உயிர் ஒன்று மாத்திரம் இருக்கிறது. ஆகையால் தான் இது குரல் விழுந்து தடுமாற்றமுற்று விழித்து விழித்து பார்க்கிறது. ஜட்டாயோ யதே சக்னோஷே வாக்கியம் வியாஹரேதும் புனः சீதமாக்யாஹி பத்ரம் தே வதமாக்யாஹி சாத்மனः. ஜட்டாயோ ஜட்டாயுவே புனः என்னும் வாக்கியம் ஒரு சொல்லை வியாஹரித்தும் வாய் திறந்து சொல்ல சக்னோஷி யதி நீர் முடிந்தவனாகில் சீதாம் சீதையை பற்றி ஆக்கியாகி விவரமாய் விளம்பு
ஆத்மனக உனது வதம் ச வதையைப் பற்றியும் ஆக்கியாயி விவரமாய்ச் சொல்லு. தேபத்ரம் உனக்கு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். ஜட்டாயுவே என்னும் ஒரு சொல்லை வாய் திறந்து சொல்ல நீர் முடிந்தவனாயில் சீத்தையை பற்றி விவரமாய் விளம்பு. உனது வதையைப் பற்றியும் விவரமாய்ச் சொல்லு. உனக்கு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். கிம் நிமித்தோ ஹரத் சீதாம் ராவணஸ்தஸ்ய கிம்மயா अपराधं तोयं दृष्ट्वा रावणेन हृता प्रिया. ராவணன் சீதாம் சீதையை கிம் நிமித்தக என்ன உத்தேசமாய் ஆஹாரத் திருடிச் சென்றான். தஸ்யே அவனுக்கு மயா என்னால் கிம் நேர்ந்தது என்ன. யம் எந்த அபராதம் குற்றத்தை திருஷ்டுவா தோ கண்டுவிட்டதால் ராவணனால் பிரியா காதலி ஹிருதா திருடிக் கொண்டு போகப்பட்டாள். ராவணன் சீதையை என்ன உத்தேசமாய் திருடிச் சென்றான். அவனுக்கு என்னால் நேர்ந்தது என்ன. எந்த குற்றத்தை கண்டுவிட்டதால் ராவணனால் காதலி திருடிக் கொண்டு போகப்பட்டாள். கதம் தச்சந்திர சங்காஷம் முகமாசேன் மனோகரம் சீதையா காணி சோக்தானி தஸ்மின் காலே த்விஜோத்தமா. த்விஜோத்தமா புள்ளரசே சந்திர சங்காஷம் சந்திரனை நிகர்த்து மனோகரம் மனதை கொள்ளை கொள்ளும். தத்முகம் அந்த முகம் கதம் எப்படி ஆசீத்திருந்தது. தஸ்மின் அந்த காலே காலத்தில் சீதையால் உக்தானி ச மொழியப்பட்ட சொற்கள் காணியவை. புள்ளரசே சந்திரனை நிகர்த்து மனதை கொள்ளை கொள்ளும் அந்த முகம் எப்படி இருந்தது. அந்த காலத்தில் சீதையால் மொழியப்பட்ட சொற்கள் எவை. கதம் வீர்ய கதம் ரூபः கிம் கர்மா ச ச ராட்சசः क्वचास्य भवनं तात ब्रूहि मे परिपृच्छता. तात अपने सह राक्षसः அந்த ராட்சசன் கதம் எப்படிப்பட்ட வீரியமுள்ளவன் கதம் எப்படிப்பட்ட ரூபமுள்ளவன் கிம் எப்படிப்பட்ட கர்மாச்ச செயலுற்றவன் அஸ்ய இவனுடைய பவனம் ச வீடும் க்வ எங்கிருக்கிறது. பரிப்ருச்சதக இவைகளை கேட்கும் மீ எனக்கு ப்ரூஹி பதிலுரை. அப்பனே அந்த ராட்சசன் எப்படிப்பட்ட வீரியமுள்ளவன் எப்படிப்பட்ட ரூபம் உள்ளவன் எப்படிப்பட்ட செயலுற்றவன் இவனுடைய வீடும் எங்கிருக்கிறது. இவைகளை கேட்கும் எனக்கு பதிலுரை. தமோத்வீக்ஷ்யாத தீனாத்மா விலப்பந்தம் அனந்தரம் வாச்சாதி சன்னய ராமம் ஜட்டாயோரிதமப்ரவீத். அத அப்பொழுது தீனாத்மா குற்றுயிராய் கிடந்த ஜட்டாயோ அனந்தரம் ஓயாது விலபந்தம் புலம்பிக் கதரும் தம் ராமம் அந்த ஸ்ரீராமரை உத்வீக்ஷ்ய பார்த்து அதி சன்னயா பேச முடியாது மிகவும் கஷ்டப்பட்டு வெளிவரும் வாச்சா சொற்கொண்டு இதம் பின்வருமாறு அப்ரவீத் பதில் உரைத்தது. அப்பொழுது குற்றுயிராய் கிடந்த ஜட்டாயு ஓயாது புலம்பிக் கதரும் அந்த ஸ்ரீராமரை பார்த்து
பேச முடியாது மிகவும் கஷ்டப்பட்டு வெளிவரும் சொற்கொண்டு பின்வருமாறு பதில் உரைத்தது. ஹ்ருதாசா ராக்ஷசேந்திரேண ராவணேன விஹாய சா மாயாமாஸ்தாய விபுலாம் வாத்து துர்தின சங்குலாம். சா அவள் ராட்சசேந்திரேன ராட்சச மன்னனான ராவணேன ராவணனால் வாத்து துர்தின சங்குலாம் புயல் காற்றோடு கூடிய கார் இருள் போன்று கலக்கமுற்று விபுலாம் இத்தன்மையது என அறிய முடியாத மாயாமாஸ்தாய மாயையை பற்றி விஹாயசா ஆகாய மார்க்கமாய் ஹ்ருதா தூக்கி கொண்டு போகப்பட்டாள். அவள் ராட்சச மன்னனான ராவணனால் புயல் காற்றோடு கூடிய கார் இருள் போன்று கலக்கமுற்று இத்தன்மையது என அறிய முடியாத மாயையை பற்றி ஆகாய மார்க்கமாய் தூக்கிக் கொண்டு போகப்பட்டாள். பரிஷ்ராந்தஸ்ய மேதாத் பக்ஷோ சித்வா ச ராக்ஷசः சீதாமாதாய வைதேயீம் பிரயாத்தோ தக்ஷிணாம் திசம். தாத்தயனே சஹ ராக்ஷசः அந்த அரக்கன் பரிஷ்ராந்தஸ்ய சோர்ந்து கிடந்த எனது பக்ஷோ இறக்கைகள் இரண்டையும் சித்வா அறுத்து தள்ளிவிட்டு வைதேகீம் ஜனகர் திருமகளாகிய சீதாம் சீதா தேவி ஆதாய எடுத்துக்கொண்டு தக்ஷிணாம் தெற்கு திசை நோக்கி பிரயாத்தக சென்றான். ஐயனே அந்த அரக்கன் சோர்ந்து கிடந்த எனது இறக்கைகள் இரண்டையும் அறுத்து தள்ளிவிட்டு ஜனகர் திருமகளாகிய சீதா தேவியை எடுத்துக்கொண்டு தெற்கு திசை நோக்கி சென்றான். உபருத்யந்தி மே பிராணா திருஷ்டிர்பிரமதி ராகவ சர்வக்லேஷ விமுக்தம் மாம் பாஹுப்யாம் சம்பரிஷ்வஜ. ராகவ ஸ்ரீராமா மே பிராணாஹ எனது உயிர் உபருத்யந்தி துடிக்கிறது, திருஷ்டிகி பார்வை பிரமதி தடுமாறுகிறது, பாகுப்யாம் இரு திருக்கரங்களாலும் மாமடியேனை சர்வக்லேஷ விமுக்தம் சர்வ உலக கட்டினின்றும் விடுபட்டவனாய் சம்பரிஷ்வஜ தேவரீராலிங்கனம் செய்தருள்க. ஸ்ரீராமா எனது உயிர் துடிக்கிறது, பார்வை தடுமாறுகிறது, இரு திருக்கரங்களாலும் அடியேனை சர்வ உலக கட்டினின்றும் விடுபட்டவனாய் தேவரீராலிங்கனம் செய்தருள்க. பஷ்யாமி விருக்ஷான் சௌவர்ணான் உஷிரக்ருத மூர்தஜான். விருக்ஷான் மரங்களை சௌவர்ணான் பொன்னிறமுற்றவைகளாய் உஷிரக்ருத மூர்தஜான் விலாமிச்சம் வேர்களாலான நுனிகளை உடையவைகளாய் பஷ்யாமி நான் சித்த பிரமை கொள்கிறேன். மரங்களே பொன்னிறமுற்றவைகளாய் விலாமிச்சம் வேர்களாலான நுனிகளை உடையவைகளாய் நான் சித்த பிரமை கொள்கிறேன். ஏன யாதி முகூர்த்தேன சீதாமாதாய ராவணः விப்ரணஷ்டம் தனம் க்ஷிப்ரம் தத் ஸ்வாமி பிரதிபத்யதே. விந்தா நாம முகூர்த்தோऽசௌ சச்சக்காக்குஸ்தநாபுதத் त्वत्प्रियां जानकीं हृत्वा रावणो राक्षसेश्वरः.
जशवद्बडिशं गृह्य क्षिप्रमेव विनश्यति रावणः रावणன் என்பவன் ஏன முகூர்த்தேன எந்த வேளையில் சீதாதேவியை ஆதாய எடுத்துக்கொண்டு யாத்தே சென்றானோ அசோ இதுதான் விந்தக நாம விந்தம் என்கிற அல்லது விஜயம் என்கிற முகூர்த்தகா நல்ல வேளை தானது பற்றே விப்ரணஷ்டம் காணாமல் போன தனம் பொருளை क्षिप्रं சீக்கிரமே சுவாமி சுவாந்தார் பிரதிபத்யதே திரும்பி அடைகிறான் காக்குஸ்த ஸ்ரீராமா த்வத்ப்ரியாம் தேவரீரது காதலியாகிய ஜானகீம் ஜானகியாரை ஹ்ருத்வா திருடி சஹாச்ச அவனும் ந அபுதத் கவனியாது இருந்துவிட்டான் ராட்சசேஸ்வரः ராட்சச மன்னனாகிய ராவணக ராவணன் படிஷம் கிருஹ்ய தூண்டிலை கவ்விய ஜஷவத் மீன் என க்ஷிப்ரம் ஏவ இதோ வினஷ்யதி அழிவடைய போகிறான் ராவணன் என்பவன் எந்த வேளையில் சீதாதேவியை எடுத்துக்கொண்டு சென்றானோ இதுதான் விந்தம் என்கிற அல்லது விஜயம் என்கிற நல்ல வேளை ஆனது பற்றி காணாமல் போன பொருளை சீக்கிரமே சுவாந்தார் திரும்பி அடைகிறான் ஸ்ரீராமா தேவரீரது காதலியாகிய ஜானகியாரை திருடி அவனும் கவனியாது இருந்துவிட்டான் ராட்சச மன்னனாகிய ராவணன் தூண்டிலை கவ்விய மீன் என இதோ அழிவடைய போகிறான் நச்ச த்வயா வ்யதகார்யா ஜனகஸ்ய சுதாம் பிரதே வைதேஹ்யாம் ரம்ஸ்யசே க்ஷிப்ரம் ஹத்வா தம் ராக்ஷசம் ரணே ஜனகஸ்ய ஜனகரது சுதாம் பிரதி திருமகளை பற்றி த்வயா தேவரீரால் வியதாச்ச கலவரம் என்பதே ந காரியா கொள்ளத்தக்கதன்று ரணே போரில் தம் ராட்சசம் அந்த அரக்கனை க்ஷிப்ரம் சீக்கிரமே ஹத்வா கொன்று வைதேயாம் ஜானகியார் விஷயத்தில் ரம்ஸ்யசே திருவுளம் உவந்து விளங்குவீர் ஜனகரது திருமகளை பற்றி தேவரீரால் கலவரம் என்பதே கொள்ளத்தக்கதன்று போரில் அந்த அரக்கனை சீக்கிரமே கொன்று ஜானகியார் விஷயத்தில் திருவுளம் உவந்து விளங்குவீர் असम्मूढस्य गृध्रस्य रामं प्रत्यनो भाषतः आस्यासुस्रावरुधिरं म्रियमाणस्य सामिषम् रामं श्रीरामरिडं गृध्रस्य कழுग असम्मूढस्य அறிவு கெடாது மிரியமானஸ்ய பிராணன் போகும் வேளையிலிருந்து பிரத்யனோ பாஷதः விஜ்ஞாபனம் செய்து ஆஸ்யாத் மூக்கிலிருந்து ருதிரம் ரத்தம் சாமிஷம் கக்கலும் கரைசலுமாய் சுஸ்ராவ வழிந்தது ஸ்ரீராமரிடம் கழுகு அறிவு கெடாது பிராணன் போகும் வேளையிலிருந்து விஜ்ஞாபனம் செய்து மூக்கிலிருந்து இரத்தம் கக்கலும் கரைசலுமாய் வழிந்தது புத்ரோ விஸ்ரவஸ சாக்ஷாத் ப்ராதா வைஸ்ரவணஸ்ய ச இத்யுக்த்வா துர்லபான் பிராணான் முமோச்ச பதகேஸ்வரः விஸ்ரவசः விஸ்ரவச முனிவரின் சாக்ஷாத் ஔரச புத்திரः புதல்வன் வைஸ்ரவணஸ்ய குபேரனுடைய பிராதா தம்பி
இத்தீச்ச மேற்கண்டதை மட்டும் உக்த்வா சொல்லிவிட்டு பதகேஸ்வரக புள்ளரசு துர்லபான் திரிலோக பிரசித்தி பெற்ற பிராணானாத்ம நிலையை முமோச்ச துறந்தது. விஸ்ரவச முனிவரின் ஔரச புதல்வன் குபேரனுடைய தம்பி மேற்கண்டதை மட்டும் சொல்லிவிட்டு புள்ளரசு திரிலோக பிரசித்தி பெற்ற ஆத்ம நிலையை துறந்தது. ப்ரூஹி ப்ரூஹீதி ராமஸ்ய ப்ருவாணஸ்ய கிருத்தாஞ்சலேः त्यक्त्वा शरीरं गृध्रस्य जग्मो प्राणाविहायसम्. कृताञ्जलिगे अंजलि अस्तराय रामस्य श्रीरामर ब्रूहि ब्रूहि इति இன்னும் கொஞ்சம் பேசும் இன்னும் கொஞ்சம் பேசும் என்று புருவாணஸ்ய பெயர்த்து பெயர்த்து சொல்லிக் கொண்டிருக்கையில் குருத்ரஸ்ய கழுகினது பிராணாத்மா சரீரம் உடலை தியக்த்வா விட்டு பிரிந்து விஹாயசம் ஆகாய மார்க்கமாய் ஜக்முஹு சென்றது. அஞ்சலி அஸ்தராய் ஸ்ரீராமர் இன்னும் கொஞ்சம் பேசும் இன்னும் கொஞ்சம் பேசும் என்று பெயர்த்து பெயர்த்து சொல்லிக் கொண்டிருக்கையில் கழுகினது ஆத்மா உடலை விட்டு பிரிந்து ஆகாய மார்க்கமாய் சென்றது. ந நிக்ஷிப்யே சிரோபூமோ பிரசார்யாச்சரணோ ததா विक्षिप्य च शरीरं स्वं पपातद्धरणीतले. सः अदशिरः तलये भूमौ तரையில் நிக்ஷிப்ய கிடத்தி தத்தாப்படியே சரணோ கால்களை பிரசாரிய நீட்டிக்கொண்டு ஸ்வம் ஷரீரம் தனது உடலை தரணீதலே தரையில் விக்ஷிப்ய ச பரப்பிக்கொண்டும் பபாத்த சாய்ந்துவிட்டது. அது தலையை தரையில் கிடத்தி அப்படியே கால்களை நீட்டிக்கொண்டு தனது உடலை தரையில் பரப்பிக்கொண்டும் சாய்ந்துவிட்டது. தம் கிருத்ரம் பிரேக்ஷ்ய தாம் ராக்ஷம் गतासुम् अचलोपमम् रामस्य बाहोभिर्दुःखैर्दीनः सौमित्रिमब्रवीत्. रामः श्रीरामर தாம் ராக்ஷம் சிவந்த கண்களுற்ற தம் கிருத்ரம் அந்த கழுகை அச்சலோபமம் மலையை நிகர்த்து கதாசும் பிணமாய் கிடக்கிறதாய் பிரேக்ஷே பார்த்து சுபகுபிஹி அநேக விசேஷமான துக்கைஹி மனவேதனை விளைவிக்கின்ற தும்பன்களால் தீனக மிக மனம் நொந்தவராய் சௌமித்ரேம் லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு சொன்னார். ஸ்ரீராமர் சிவந்த கண்களுற்ற அந்த கழுகை மலையை நிகர்த்து பிணமாய் கிடக்கிறதாய் பார்த்து அநேக விசேஷமான மனவேதனை விளைவிக்கின்ற துன்பங்களால் மிக மனம் நொந்தவராய் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். பகூனி ரக்ஷசாம்பாசே வருஷாணி வசதா சுகம் அனேன தண்டகாரண்யே விஷீர்ணமிக பக்ஷினா. ரக்ஷசாம் அரக்கர்களின் வாசே இருப்பிடமாகிய தண்டகாரண்யே தண்டகாரண்யத்தில் பகோனி பல வருஷாணி வருஷங்களாய் சுக்கம் இன்புற்று வசதா காலம் கழித்து வந்த அனேன இந்த பக்ஷினா கழுகால் ஏக இப்பொழுது விஷீர்ணம் உயிர் துறக்கப்பட்டது.
அரக்கர்களின் இருப்பிடமாகிய தண்டகாரண்யத்தில் பல வருஷங்களாய் இன்புற்று காலம் கழித்து வந்த இந்த கழுகால் இப்பொழுது உயிர் துறக்கப்பட்டது. அநேக வார்ஷிகோ யஸ்து சிரக்கால சமுத்திதः சோயமத்யே ஹதஷ்யேதி காலோ ஹி துரதிக்ரமः. எவரொருவர் அநேக வார்ஷிகா பல ஆண்டுகளை கண்டதும் சிரக்கால சமுத்திதः வெகு காலம் குறையின்றி வாழ்ந்து வந்ததும் எதுவோ சஹா அயம் து அந்த இதுவே அத்யே இப்பொழுது அத்தகா கொல்லப்பட்டு ஷேத்தே நெடுந்துயில் கொண்டு கிடக்கிறது. காலஹி விதி மாத்திரம் துரதிக்ரமஹ யாவராலும் தவிர்க்க முடியாது. எவரொருவர் பல ஆண்டுகளை கண்டதும் வெகு காலம் குறையின்றி வாழ்ந்து வந்ததும் எதுவோ அந்த இதுவே இப்பொழுது கொல்லப்பட்டு நெடுந்துயில் கொண்டு கிடக்கிறது. விதி மாத்திரம் யாவராலும் தவிர்க்க முடியாது. பஷ்ய லக்ஷ்மண குருத்ரோயம் உபகாரி ஹதஷ்ச மே சீதமப்யவபன்னோ வை ராவணேன பலியசா. பஷ்ய பார் லக்ஷ்மணா, லக்ஷ்மணா மே எனக்கு உபகாரி பேருதவி புரிகிறதாய் சீதாம் சீதையை அப்யவபன்னஹாவை மீட்க துணிந்த அயம் கிருத்ரஹச்ச இந்த கழுகும் பலியசா முரடனான ராவணேன ராவணனால் ஹதஹா கொல்லப்பட்டது. பார் லக்ஷ்மணா எனக்கு பேருதவி புரிகிறதாய் சீத்தையை மீட்க துணிந்த இந்த கழுகும் முரடனான ராவணனால் கொல்லப்பட்டது. கிருத்ரராஜ்யம் பரித்யஜ்ய பித்ருபைத்தாமகம் மஹத் மம ஹேதோரயம் பிராணான் முமோச்ச பதகேஸ்வரः. அயம் இந்த பதகேஸ்வரः புள்ளரசு பித்ரு பைதாமகம் தகப்பன் பாட்டன் தலைமுறை வழியாக கிடைத்த மகாத் பெரிய கிருத்ரராஜ்யம் கழுகு ராஜ்யத்தை பரித்யஜ்ய கைவிட்டு மம ஹேதோஹோ என் நிமித்தமாய் பிராணான் ஆத்ம நிலையை முமோச்ச துறந்தது. இந்த புள்ளரசு தகப்பன் பாட்டன் தலைமுறை வழியாக கிடைத்த பெரிய கழுகு ராஜ்யத்தை கைவிட்டு என் நிமித்தமாய் ஆத்ம நிலையை துறந்தது. சர்வத்ர கலோ த்ருஷ்யந்தே ராகவோ தர்மசாரிணः शूरा शरण्या सौमित्रे तिर्यज्ञोणे गतेष्वपि. सौमित्रे लक्ष्मणा तिर्यज्ञोणे गतेषु अपि ஐயறிவு பிராணிகளிலும் அதாவது பகுத்தறிவுள்ள மானிடர் அல்லாத பிராணிகளிலும் சாதவக நல்லவைகளும் தர்மச்சாரிணக தர்ம ஒழுக்கம் உடையவைகளும் சூராக வீரியமுள்ளவைகளும் சரண்யாக அடுத்தவர்களை காப்பவைகளும் சர்வத்திர கலோ எக்காலத்திலுமே திருஷ்யந்தே காணப்படுகின்றன. லக்ஷ்மணா ஐயறிவு பிராணிகளிலும் அதாவது பகுத்தறிவுள்ள மானிடரல்லாத பிராணிகளிலும் நல்லவைகளும் தர்ம ஒழுக்கம் உடையவைகளும் வீரியம் உள்ளவைகளும் அடுத்தவர்களை காப்பவைகளும் எக்காலத்திலுமே காணப்படுகின்றன. சீதாரணஜம் துக்கம் நமே சௌமியே ததாகதம்
यथा विनाशो गृध्रस्य मत्कृते च परन्तप सौम्ये कुळन्दाय परन्तप सूरणे गृध्रस्य कळगिनது मत्कृते च என்நிமித்தமாய் விளைந்த விநாசக மரணமானது மே எனக்கு யதா எவ்வளவு மனவேதனையை விளைவித்திருக்கிறதோ சீதாஹரணஜம் சீதையை காணாமல் போனதால் உண்டான துக்கம் மனவேதனை ததாகதம் அதற்கு ஈடானதாய் இல்லை. குழந்தாய் சூரனே கழுகினது என் நிமித்தமாய் விளைந்த மரணமானது எனக்கு எவ்வளவு மனவேதனையை விளைவித்திருக்கிறதோ சீதையை காணாமல் போனதால் உண்டான மனவேதனை அதற்கு ஈடானதாய் இல்லை. ராஜா தசரத ஸ்ரீமான் யதா மம மகாயஷாः பூஜனீயश्च மான்யश्च ததாயம் பதகேஸ்வரः. மகாயஷாக மிக்க புகழ் படைத்த ஸ்ரீமானாகும் தசரத ராஜா சக்கரவர்த்தியார் மம எனக்கு யதா எப்படி மான்யக பக்திக்கு பாத்திரமானவரோ பூஜனீயக ச பணிந்து போற்றப்படத்தக்கவரோ ததா அப்படியே அயம் இந்த பதகேஸ்வரः ச புல்லரசரும். மிக்க புகழ் படைத்த ஸ்ரீமானாகும் தசரத சக்கரவர்த்தியார் எனக்கு எப்படி பக்திக்கு பாத்திரமானவரோ பணிந்து போற்றப்படத்தக்கவரோ அப்படியே இந்த புல்லரசரும். சௌமித்ரே ஹரக்காஷ்டானே நிர்மதிஷ்யாமி பாவகம் ருத்ரராஜம் ஹி தக்ஷ்யாமி மத்கிருத்தே நிதனம் கதம். சௌமித்ரே லக்ஷ்மணா காஷ்டானி கட்டைகளை ஆர சேகரித்து கொண்டு வா, பாவகம் அக்னியை நிர்மதிஷ்யாமி கடைந்து எடுக்கின்றேன், மத்கிருத்தே என் நிமித்தமாய் நிதனம் கதம் பிணமாய் கிடக்கும் ருத்ரராஜம் புல்லரசை தக்ஷ்யாமி நானே தகனம் செய்ய போகிறேன். லக்ஷ்மணா கட்டைகளை சேகரித்து கொண்டு வா, அக்னியை கடைந்து எடுக்கின்றேன், என் நிமித்தமாய் பிணமாய் கிடக்கும் புல்லரசை நானே தகனம் செய்ய போகிறேன். நாதம் பதகலோகஸ்யே சிதாமாரோபயாம்யஹம் இமம் தக்ஷ்யாமி சௌமித்ரே ஹதம் ரௌத்ரேண ரக்ஷசா. சௌமித்ரே லக்ஷ்மணா ரௌத்ரேண கொடியவனான ரக்ஷசா அரக்கனால் ஹதம் கொல்லப்பட்ட பதகலோகஸ்ய பக்ஷி உலகின் நாதம் நாதராகிய இமம் இவரே அகம் நானே சிதாம் சிதையில் ஆரோபயாமி எடுத்து வைக்கிறேன், தக்ஷ்யாமி தகனம் செய்ய போகிறேன். லக்ஷ்மணா கொடியவனான அரக்கனால் கொல்லப்பட்ட பக்ஷி உலகின் நாதராகிய இவரை நானே சிதையில் எடுத்து வைக்கிறேன், தகனம் செய்ய போகிறேன். गोदावर्यास्तटे शुभ्रे चितां कुरु महाभुज एवमुक्त्वा तु सौमित्रिं समालक्ष्ये जटायुषम्. समुद्धृत्य गते श्रीमान् गोदावर्यास्तटं प्रति ततो गत्वा तु तत्तीरे शुभ्रे कुशसमान्विते अवतीर्याथ निक्षिप्य मथित्वाग्निं महायशाः लक्ष्मणेन हृतैकाष्ठैश्चितां कृत्वा महाभुजः यगतिर्यज्ञशीलानां
आहिताग्नेश्च या गतिः अपरावर्तिनां या च भूमिप्रदायिनां मया त्वं समनुज्ञातो गच्छ लोकाननुत्तमान् गृध्रराज महासत्त्व संस्कृतश्च मया व्रज एवमुक्त्वा चितां दीप्तामारोप्य पतगेश्वरं ददाह रामो धर्मात्मा स्वबन्धुमिव दुःखितः महाभुज वीर शुभ्रे पुण्यमान गोदावर्याः गोदावरिயின் तटे கரையில் சிதாம் சிதையை குரு ஏற்படுத்து மாபுஜக வீரரும் ஆயஷாக பெரும் புகழ் படைத்தவரும் கதியே சர்வ சரண்யரும் ஸ்ரீமானும் தர்மாத்மாவுமாகிய ராமः ஸ்ரீராமர் சௌமித்ரிம் லக்ஷ்மணரை சமாலக்ஷ்ய பார்த்து இவ்விஷயத்தில் ஏவம் மேற்கண்டவாறு உக்த்வா ஆக்ஞாபித்துவிட்டு ஜட்டாயுவை சமுத்ருத்திய எடுத்துக்கொண்டு கோதாவரியாக கோதாவரியின் தட்டம் பிரத்தி கரையை நோக்கி ததக அவ்விடத்தினின்று கத்வா சென்று சுப்ரே புனிதமான குஷ சமன்வித்தே தர்ப்பைகள் நிறைந்த தத்தீரே அதன் கரையில் அவதீரிய இறக்கி நிக்ஷிப்பியே வைத்து அதோ அதன் மேலுடனே லக்ஷ்மணனால் ஆக்ருதைகி கொண்டு வரப்பட்ட காஷ்டைகி கட்டைகளால் சித்தாம் கிருத்வா சிதையை செய்து அக்னியை மதித்வா கடைந்தெடுத்து கிருத்ரராஜ புள்ளரசே மகாசத்வ மகாபுண்ணியாத்மாவே யஜ்ஞசீலானாம் யாகம் செய்கிறவர்களுக்கு யகதிகி எது போய் சேருமிடமாம் ஆஹிதாக்னேஹே பஞ்சாக்னி மத்தியில் தவம் செய்யும் வானப்பிரஸ்தருக்கு யாகதி எது போய் சேருமிடமாம் அபராவர்த்தினாம் போர்க்களத்தில் பின்வாங்காது மாண்ட வீரர்களுக்கு யாச்செயது போய் சேருமிடமாம் பூமி பிரதாயினாம் பூதானம் செய்கின்றவர்களுக்கு யாச்செயது போய் சேருமிடமோ அனுத்தமான் மிகச்சிறந்த லோகான் உலகங்களுக்கு துவம் நீமயா என்னால் சமனுஜாத்தக விடை கொடுக்கப்பட்டவனாய் கச்ச செல் மயா என்னால் சம்ஸ்கிருதா உத்தரக்கிரியை செய்யப்பட்டவனாய் அவைகளை விரஜ அடை ஏவம் முக்த்வா என்று சொல்லிவிட்டு பதகேஸ்வரம் புள்ளரசை தீப்தாம் கொழுந்துவிட்டு எரியும் சிதாம் சிதையில் ஆரோப்பிய தூக்கி வைத்து ஸ்வபந்தும் இவ தகப்பனாருக்கு எப்படியோ அப்படியே துக்கிதக மனவேதனையில் இருப்பவராய் ததாக தகனம் செய்து அருளினார். வீர புண்ணியமான கோதாவரியின் கரையில் சிதையை ஏற்படுத்து வீரரும் பெரும் புகழ் படைத்தவரும் சர்வச்சரண்யரும் ஸ்ரீமானும் தர்மாத்மாவுமாகிய ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை பார்த்து இவ்விஷயத்தில் மேற்கண்டவாறு ஆக்ஞாபித்துவிட்டு ஜட்டாயுவை எடுத்துக்கொண்டு கோதாவரியின் கரையை நோக்கி அவ்விடத்தினின்று சென்று புனிதமான தர்ப்பைகள் நிறைந்த அதன் கரையில் இறக்கி வைத்து அதன் மேல் உடனே லக்ஷ்மணனால் கொண்டு வரப்பட்ட கட்டைகளால் சிதையை செய்து அக்னியை கடைந்தெடுத்து புள்ளரசே மகா புண்ணியாத்மாவே
யாகம் செய்கிறவர்களுக்கு எது போய் சேருமிடமோ? பஞ்சாக்னி மத்தியில் தவம் செய்யும் வானப்பிரஸ்தருக்கு எது போய் சேருமிடமோ? போர்க்களத்தில் பின்வாங்காது மாண்ட வீரர்களுக்கு எது போய் சேருமிடமோ? பூதானம் செய்கின்றவர்களுக்கு எது போய் சேருமிடமோ? மிகச்சிறந்த உலகங்களுக்கு நீ என்னால் விடை கொடுக்கப்பட்டவனாய் செல். என்னால் உத்தரக்கிரியை செய்யப்பட்டவனாய் அவைகளை அடை என்று சொல்லிவிட்டு புல்லரசை கொழுந்துவிட்டு எரியும் சிதையில் தூக்கி வைத்து தகப்பனாருக்கு எப்படியோ அப்படியே மனவேதனையில் இருப்பவராய் தகனம் செய்தருளினர். ராமோத சஹ சௌமித்ரேர்வணம் கத்வா ச வீரியவான் ஸ்தூலான் ஹத்வா மகாரோஹீன் அனுதஸ்தார தம் த்விஜம். அத அதன்மேல் சா அந்த வீரியவானான ராமக ஸ்ரீராமர் சஹ சௌமித்ரிஹி லக்ஷ்மணனோடு கூட வனம் கத்வா காட்டிற்கு சென்று தம் அந்த த்விஜம் அணு கழுகை உத்தேசித்து ஸ்தூலான் கொழுத்த மகாரோஹீன் பெருமான்களை ஹத்வா கொன்று தஸ்தார கொண்டு வந்து சேர்த்தார். அதன்மேல் அந்த வீரியவானான ஸ்ரீராமர் லக்ஷ்மணனோடு கூட காட்டிற்கு சென்று அந்த கழுகை உத்தேசித்து கொழுத்த பெருமான்களை கொண்டு வந்து சேர்த்தார். ரோஹி மாம்சாணி சோத்கிருத்ய பேஷீகிருத்வா மகாயஷாः சகோணீனாம் ததௌ ராமோ ரம்யே ஹரிதஷாத்வலே. மாயஷாக பெரும் புகழ் படைத்த ராமஹ ஸ்ரீராமர் ரோஹி மாம்சாணி மாம்சங்களை உத்கிருத்ய சேதித்து பேஷீகிருத்வா பிண்டங்களாய் செய்து ரம்யே அழகிய ஹரிதஷாத்வலே பசும்புல் தரையில் சகுனீனாம் கழுகளுக்கு ததாச்ச பிண்டம் கொடுத்தார். பெரும் புகழ் படைத்த ஸ்ரீராமர் மாம்சங்களை சேதித்து பிண்டங்களாய் செய்து அழகிய பசும்புல் தரையில் கழுகளுக்கு பிண்டம் கொடுத்தார். தத் பிரேத்தஸ்ய மர்த்யஸ்ய கதயந்தி த்விஜாதயः தத் ஸ்வர்க கமனம் தஸ்ய பித்ரியம் ராமோ ஜஜாபஹ. த்விஜாதயः பிராமணர்கள் மர்த்யஸ்ய மானிட பிரேத்தஸ்ய பிணத்திற்கு பித்ரியம் பித்ருக்கர்மாவாகிறதும் ஸ்வர்க கமனம் ஸ்வர்க்கத்தை அடைவிக்கிறதுமான எந்த ஒன்றை கதயந்தி ஜபிக்கின்றார்களோ ததை ராமக ஸ்ரீராமர் தஸ்ய அதற்கும் ஜட்டாயுவுக்கும் ஜஜாப ஜபித்தருளினார். பிராமணர்கள் மானிட பிணத்திற்கு பித்ரு கர்மாவாகிறதும் ஸ்வர்க்கத்தை அடைவிக்கிறதுமான எந்த ஒன்றை ஜபிக்கின்றார்களோ அதை ஸ்ரீராமர் அதற்கும் ஜட்டாயுவுக்கும் ஜபித்தருளினார். கோதாவரி மயாதாம் தௌ நதீம் நரவராத்மஜோ சக்கரவர்த்தி குமாரர்களான தௌ அவ்விருவர்களும் கோதாவரி நதீம் நதிக்கு அயாத்தாம் சென்றார்கள். சக்கரவர்த்தி குமாரர்களான அவ்விருவர்களும் கோதாவரி நதிக்கு சென்றார்கள். சாஸ்திர திருஷ்டேன விதினா ஜலே தத்ர ச ரகவா ஸ்நாத்வா தோ கிருத்ரராஜாய
उदकं चक्रतुस्तदा ராகவா ராகவர்களாகிய அவ்விருவர்களும் தத்ர ஜலே அந்த தீர்த்தத்தில் ஸ்நாத்வா ஸ்நானம் செய்துவிட்டு ததா அதன் மேல் ருத்ரராஜாய புல்லரசுக்கு ஊதக்கம் ச தர்ப்பணத்தையும் சாஸ்திர திருஷ்டேன சாஸ்திரங்களில் சொல்லியபடி விதினா விதிப்படி சக்கரத்துஹு செய்தார்கள். ராகவர்களாகிய அவ்விருவர்களும் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு அதன் மேல் புல்லரசுக்கு தர்ப்பணத்தையும் சாஸ்திரங்களில் சொல்லியபடி விதிப்படி செய்தார்கள். சக்ருத்ரராஜ கிருத்தவான்யேஷஸ்கரம் சுதுஷ்கரம் கர்மாரணே நிபாதிதः महर्षिकल्पेन च संस्कृतस्तदा जगाम पुण्यां गतिमात्मनः शुभाम्. யசஸ்கரம் நீண்ட புகழை தருகிறவரும் சோதுஷ்கரம் பிறரால் செய்ய முடியாததுமான கர்ம தொழிலை ரணே போரில் கிருத்தவான் புரிந்ததாய் நிபாதிதக மாண்ட சாகிருத்ரராஜக அந்த புல்லரசு மகர்ஷி கல்பேன மகர்ஷிகளால் இயற்றப்பட்ட 6 வேதாங்கங்களில் 6வதாகிற கல்பத்தில் கண்டபடி ஆத்மனக தனக்கு சம்ஸ்கிருதக உத்தர கிரியைகள் செய்ய பெற்றதாய் ததாச்ச அதனாலும் சுபாம் நல்லதானதும் புண்ணியாம் கதிம் புண்ணியமுமான கதியை ஜகாம அடைந்தது. நீண்ட புகழை தருகிறவரும் பிறரால் செய்ய முடியாததுமான தொழிலை போரில் புரிந்ததாய் மாண்ட அந்த புல்லரசு மகரிஷிகளால் இயற்றப்பட்ட 6 வேதாங்கங்களில் 6வதாகிற கல்பத்தில் கண்டபடி தனக்கு உத்தர கிரியைகள் செய்ய பெற்றதாய் அதனாலும் நல்லதானதும் புண்ணியமுமான கதியை அடைந்தது. கிருத்தோதகோ தாவப்பி பக்ஷி சத்தமே ஸ்திராம் ச புத்திம் பிரணிதாய ஜக்மதுः பிரவேஷ சீதாதேகமே ததோ மனோ வனம் சுரேந்திரவிவ விஷ்ணுவாசவோ. சுரேந்திர தேவ சிரேஷ்டர்களாகிய விஷ்ணுவாசவோ விஷ்ணுவையும் இந்திரனையும் இவ போன்றவர்களாகிய தௌவப்பி அவ்விருவர்களும் பக்ஷி சத்தமே புல்லரசு விஷயத்தில் கிருத்தோதகோ தர்ப்பணம் செய்தவர்களாய் ஸ்திராம் மனக்கொதிப்பை சாந்தப்படுத்திய புத்திம் செய்தியை பிரணிதாய நினைத்து ததனால் சீதாதிகமே சீத்தையை அடையும் விஷயத்தில் மனஹாச்ச மனதை முற்றிலும் பிரவேஷ்யே நாட்டே வனம் காட்டில் ஜக்மதுஹோ வழி நடந்தார்கள். தேவ சிரேஷ்டர்களாகிய விஷ்ணுவையும் இந்திரனையும் போன்றவர்களாகிய அவ்விருவர்களும் புல்லரசு விஷயத்தில் தர்ப்பணம் செய்தவர்களாய் மனக்கொதிப்பை சாந்தப்படுத்திய செய்தியை நினைத்து அதனால் சீத்தையை அடையும் விஷயத்தில் மனதை முற்றிலும் நாட்டே காட்டில் வழி நடந்தார்கள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே 68तमः सर्गः।